அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் இருள் சூழ்ந்த பிறகு வாராகி அம்மனை வழிபடுங்கள். எதிரிகளே இல்லாத ஏற்றமிகு வாழ்வை வாராகி அன்னை தந்தருள்வாள். பூஜை அறையில் வாராகி அம்மனை நினைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து கொள்ளுங்கள். வலது கையில் கொஞ்சம் கடுகை வைத்து இடது கையால் வலது கையை மூடிக்கொள்ளுங்கள். வலது கை இடது தொடையில் இருக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள். வாராகி அம்மனை நினைத்து, வாராகி தாயே, அறிந்தும் அறியாமலும் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். தொல்லை தரும் எதிரிகள் என்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும். எந்த ஏவலும் என்னையும் என் குடும்பத்தையும் பாதிக்க கூடாது என்று வேண்டுங்கள். வேண்டுதல் முடிந்ததும் கடுகை நெருப்பில் போடுங்கள். கடுகு வெடித்து சிதறுவது போல உங்களை சூழ்ந்த துன்பங்கள் வெடித்து சிதறும். உங்களை சுற்றிய எதிர்மறை ஆற்றல்கள் உங்களை விட்டு வெளியேறும். ஒளிமயமான எதிர்காலம் வாய்க்கும்.